வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் லீடர்ஸ் அகாடமி. குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் ஏன் டஃபா ஆனிச்சு அப்படிங்கறத சயின்டிபிக் பிரேக் டவுனா பார்க்க போறோம். லாஸ்ட் குரூப் 4ஓட இந்த வாட்டி குரூப் 4ஓட கேள்விகள் தரம் உயர்ந்திருக்கு. வெளியில ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பல யூடியூபர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ முழுக்க சயின்டிபிக் பிரேக் டவுன்ல தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல எந்த விதமான எமோஷனல் கண்டென்ட்டுக்கும் வேலை கிடையாது. ஒன்லி சயின்டிபிக் அனலைசிஸ் தான். நம்ம ஒரு தோல்வியை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு நம்மளால பயிற்சி செஞ்சு வெற்றி அடைய முடியும். நான் உங்களுக்கு 7 பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 7 பாயிண்ட்டும் என்னுடைய கிரிட்டிக்கல் அனலைசிஸ் தான். இது 100% உண்மையா இருக்கணும்னு தேவை கிடையாது. இந்த 7 பாயிண்டையும் நீங்க லிசன் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி உடைய கேள்வித்தாள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தேர்வுக்கும் டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபவுண்டேஷனல் மிஸ்டேக் நம்மள்ட்ட இருக்கு. ஃபவுண்டேஷனல் மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை நம்ம ஸ்கூல்ல ஜெனரல் தமிழும் படிக்கிறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் படிக்கிறாங்க. அதே மாதிரி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜெனரல் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 2 லாங்குவேஜ் பாலிசி தான் இருக்கு. அந்த லாங்குவேஜில் ஒன்று ஜெனரல் தமிழ், இன்னொன்று ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இரண்டுத்துலயுமே நம்ம மாணவர்களுக்கு எதுல தவறு ஏற்படுது அப்படின்னா கிராமர்ல தவறு ஏற்படுது. பொதுவாக ஓல்டு சிலபஸை கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் 90 முதல் 95 கேள்விகள் சரியாக பதில் சொல்லுவாங்க. இந்த மிஸ்டேக் எல்லாம் எங்க சார் நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா கிராமர் பகுதியில தான் இந்த மிஸ்டேக் நடந்திருக்கும். இப்ப உதாரணத்திற்கு நம்ம ஜெனரல் தமிழையே எடுத்துக்கலாமே. தோராயமாக 85 to 90 கேள்விகள் மாணவர்கள் சரியாக பதில் சொல்லக்கூடிய கேள்வித்தாளையும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க பதில் தவறா சொல்லக்கூடியவர்களும் எந்த தலைப்பிலிருந்து தான் தவறா சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிராமர்ல இருந்து தான் தவறா சொல்லியிருப்பாங்க. ஆமா சார், நீங்க சொல்றது லாஜிக்கா தான் இருக்கு. இந்த இரண்டுத்திலயுமே கிராமர்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இஷ்யூ இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா அதற்கு நம்ம பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரைட். அடுத்தது என்ன சார் அப்படின்னா நம்மளுடைய டாபிக் ரிப்பீட்டேஷன் தான். ஓல்டு சிலபஸை இந்த சைடு வச்சுக்கலாம், நியூ சிலபஸை இந்த சைடு வச்சுக்கலாம். இது ஜெனரல் தமிழ்ல இருந்து 40 கேள்விகள் தான் கிராமர்ல இருந்து கேட்பாங்க. அப்ப நியூ சிலபஸ்ல அதோடைய பர்சன்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா 85% நமக்கு கிராமர்ல இருந்து கேட்கக்கூடியதா ஆயிடுச்சு. அப்ப கேள்விகள் அதிகமாகிறதுனால அதோடைய லேயர்ஸும் அதிகமாகுது. முன்னாடி ஈஸியான கொஸ்டின் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேணாம். ஈஸி, மாடரேட், அடுத்தது டஃப். இது 40 கேள்வியா இருந்த போதும் சரி, 85 கேள்விகளா இருந்த போதும் சரி, இந்த 3 லேயரை இருந்திருக்கும். ஆனா இது ஈஸியா இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு நிறைய கேள்விகள் ஒரே டாபிக்ல இருந்து கேட்கல. அப்ப நிறைய கேள்விகள் ஒரே டாபிக்ல இருந்து கேட்கும் போது அங்க என்ன சார் ஏற்படுதுன்னா மாடரேட் டாபிக் அதிகமாக கேட்க வேண்டியது இருக்கு, டஃப் டாபிக் அதிகமாக கேட்க வேண்டியது இருக்கு. நமக்கு மொத்தம் 6 யூனிட் இருக்கு. 6 யூனிட்லயும் 3 டஃப் கொஸ்டின் வந்திருக்குன்னே எடுத்துப்போம். அப்ப 18 கேள்விகள் அனைத்து மாணவர்களுக்குமே கடினமாக இருக்கும். அப்ப 100 கேள்வியில 18 கேள்வி அனைத்து மாணவர்களுக்கு கடினம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கோரிங் பர்சன்டேஜ் என்ன ஆயிடுது? 82 கொஸ்டினாக மாறிடுது. ரைட். இந்த மாடரேட் கேள்வியிலையும் ஒரு 10 கேள்வி நம்மளுக்கு தெரியலன்னு எடுத்துக்கலாம். அப்ப நம்ம ஸ்கோரிங் பர்சன்டேஜ் என்னவாயிடுது? 72 கேள்விகளாக குறைஞ்சிருது. அப்ப இந்த டஃப்னஸோட காரணம் என்ன? புக்ல இருந்து கேள்விகள் கேட்கல, வெளியில இருந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டாங்க. ஆனா அதோடைய பேஸ் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கிராமர் ஃபவுண்டேஷன்ல இருக்கு. அடுத்து ஒரே டாபிக்ல இருந்து அதிக கேள்விகள் கேட்கும் போது 40 கேள்விகள் கேட்ட இடத்துல 85 கேள்விகள் கேட்கும் போது அதோடைய லேயர்ஸ் அதிகமாகுது. லேயர்ஸ் அதிகமாகும் போது டஃப் கொஸ்டினும் மாடரேட் கொஸ்டினும் அதிகமாகுது. அது அனைத்து மாணவர்களுக்குமே கடினமாக இருக்கிறதுனால 72 கேள்விகள் குறிச்சாலே அதிகமான ரைட் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நமக்கு வருது. மூணாவது என்ன சார் அப்படின்னா 8th பே கமிஷன் நமக்கு வரப்போகுதுன்னு தெரியும். இப்ப உதாரணத்திற்கு 25,000 ரூபாய் சேலரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குரூப் 4க்கு. அப்ப 8th பே கமிஷன் வரதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சேலரி 70% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 70% அப்படின்னா ஜஸ்ட் கால்குலேஷனுக்காக நான் சொல்றது 45,000 ரூபாயாக சம்பளம் உயரப்போகுது. அப்ப 45,000 சம்பளம் உயரக்கூடிய தேர்வுகளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தா
2A எக்ஸாம் இருக்கும், 2 எக்ஸாம் இருக்கும். இந்த இரண்டு தேர்வுமே என்னவா சார் இருக்கு அப்படின்னா 40,000 சம்பளம் வாங்கக்கூடிய தேர்வாக இருக்கு. அப்ப 8th பே கமிஷன் வந்துருச்சுன்னா நமக்கு சேலரி அதிகமாக போகுது. சேலரி அதிகமாக போகுது அப்படின்னா அதோடைய டஃப்னஸும் அதிகமாகுது. இந்த ஆங்கிள்லையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் சார் அப்படின்னா ஹை சேலரிக்கு ஹை காம்படிஷன் வருது. ஹை காம்படிஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வெளியில போகுது. பள்ளி பாட புத்தகத்துல இருந்தும் ஹை ஸ்டாண்டர்ட் கேள்விகள் கேட்கலாம் தான், இருந்தாலும் இந்த ஆங்கிளையும் நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்து என்ன சார் அப்படின்னா டிமாண்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை தான் நான் சொல்றேன். 2013ல இருந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கும் 2025ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆபீஸுக்கும் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்துருச்சு. ஆட்குறைப்பு அப்படின்னு இந்த சைடு நம்ம போக போக அடுத்தது என்ன சார் ஆகுது, இருக்கிற ஆளே அதிகமான வேலைகள் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இருக்கிற ஆள் என்ன வேலை சார் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா நோட் ஃபைல் போட வேண்டியதா இருக்கு. நோட் ஃபைல் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய அரசு சார்ந்த விஷயங்களை எஸ்ஏ மாதிரி எழுதி நம்ம பகிர்ந்துக்கிறது. நம்ம கடிதம் வரைதல் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த கடிதத்தை தான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் என்ன சொல்றேன், எஸ்ஏ அப்படின்னு சொல்லிடும். இந்த கடிதத்தில் தவறு வரக்கூடாதுன்னா நமக்கு கிராமர் நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும். நமக்கு கிராமர் நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம எழுத்துல எந்த விதமான பிழையும் இல்லாம எழுத முடியும் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ் உடைய நம்பிக்கை அப்படிங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அது யாரு சொல்லி சார் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை மாத்தி இருப்பாங்கன்னா டிபார்ட்மெண்டோட விஷயத்தோட தான் அதை மாத்தி இருப்பாங்க. அப்ப 2013ல கேள்வித்தரம் ஒரு மாதிரி இருந்துச்சு, 2025ல சிலபஸ் சேஞ்ச் பண்ணி கேள்வித்தரம் அதிகமாகுது அப்படின்னா டிபார்ட்மெண்டோட எக்ஸ்பெக்டேஷனும் அதுல இருக்கு. நீங்க லாஸ்ட் இயர் வேலைக்கு போன யாரா இருந்தாலும் கேளுங்க, அவங்களுக்கு ஒரு வாக்கியம் சொல்லி கொடுத்திருப்பாங்க, turn the page learn the work அப்படின்னு. என்ன முன்பக்கத்துல இருக்கோ அதை பார்த்தே வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப எல்லாமே எழுத்து தேர்வாக மாறக்கூடிய காலகட்டத்துல நமக்கு கிராமரோட பாட்டும் அதிகமாகுது. இதுல எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க உங்களுடைய படித்த மாணவர்களா இருக்கட்டும், ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்களே ஆகட்டும், இந்த வாக்கியத்தை அவங்க கேட்டிருப்பாங்களான்னு கேளுங்க. அவங்கள்ட்ட உங்களுடைய வேலை பளு எப்படி இருக்கு, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயம் என்ன, நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படிங்கறதையும் கேளுங்க. 5வது பாயிண்டா உங்கள்ட்ட சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா யூடியூப் வரமா சாபமானு தெரியாத ஒரு காலகட்டத்துல வந்து நிக்கிறோம். ஒரு வீடியோல ஹோல் சிலபஸை முடிச்சிடுறேன்னு சொல்றது இம்பாசிபிள். ஆனா மாணவர்கள் அதை பார்க்கறாங்க. அதை பார்க்கறதுனால ஜென்யூன் ஆஸ்பிரண்ட் என்ன ஆகுறாங்க அப்படின்னா மிஸ் இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு போறாங்க, மிஸ் கைடட் ஆயிடுறாங்க. அந்த ஜென்யூன் ஸ்டூடெண்ட்ஸ் 100% சரியாக உழைத்திருக்கால் இந்த மிஸ்கைட் மிஸ் இன்ஃபர்மேஷன் அவங்க காதுக்குள்ள போகாம இருந்திருந்தா அவங்க இந்த கேள்வித்தாளையும் கடினமாக இருக்கக்கூடிய இந்த கேள்வித்தாளையும் 10 முதல் 15 கேள்விகள் அதிகமாக குறிச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்களும் சொல்லுங்க, புத்தகத்துல இருந்து மட்டும்தான் வராது, வெளியிலையும் நம்ம பார்க்கணும்னு இந்த யூடியூபர்ஸ் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருந்தா நீங்க இன்னும் அவேர்டா எக்ஸாம் காலுக்குள்ள போயிருப்பீங்க. கேள்வியை பார்த்து பயந்துருக்க மாட்டீங்க, கேள்வியை சால்வ் பண்ணலாங்கிற மைண்ட் செட்குள்ள வந்திருப்பீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நம்ம காமன் மிஸ்டேக், சில்லி மிஸ்டேக் எல்லாம் தவிர்த்திருந்திருக்கலாம். நமக்கு 10 முதல் 15 கேள்விகள் அதிகமாக கிடைச்சிருந்திருக்கும். 6வது என்ன சார் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட். 2016க்கு அப்புறமா இன்டர்நெட் பெனட்ரேஷன் நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதிகமாயிடுச்சு. ஒவ்வொருத்தவர்கிட்டையும் யூடியூப் இருக்கு, ஒவ்வொருத்தவர்கிட்டையும் இன்டர்நெட் இருக்கு. அந்த இன்டர்நெட் யூடியூப் மூலியமா அதிகமான மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட கிடைக்குது. அதுல எதை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழு உங்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கு. ஆனா தெளிவாக படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட என்ன இல்லை சார் அப்படின்னா கன்ஃபியூஷன் இல்லை, அவர்கிட்ட கிளாரிட்டி மட்டுமே இருக்கு. கிளாரிட்டி மட்டுமே இருக்கக்கூடிய மாணவர்கள் 25,000 நபர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அவங்களே நம்மளுடைய காம்படிஷனை இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ரைட் சார், இந்த கேள்வித்தாள் கடினமாக இருந்துச்சு தான், புத்தகத்துல இருந்து கேள்விகள் வரலதான், நமக்கு எதிர்பார்த்த கேள்விகள் வினாத்தாள்ல இல்ல, எனக்கு அதற்கு பயிற்சி செய்ய போதியமான நேரம் இல்ல, மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கல, இப்படி சொல்லக்கூடிய மாணவர்கள் 1,00,000 பேர் இருக்கலாம். ஆனா இந்த கேள்வித்தாளையும் சரியாக பதில் சொல்றதுக்கு நம்மளுடைய காம்படிஷன்ல 25,000 மாணவர்கள் இருப்பாங்கன்னு சொல்றதும் உண்மைதான். அவங்க என்ன சார் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம தவறா எழுதின கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லி இருந்திருப்பாங்க.
அதற்கு என்ன சார் காரணம்னா மிஸ் இன்ஃபர்மேஷனையும் மிஸ் கைடுக்கும் உள்ளாகாதது தான் அதற்கு முதல் பாயிண்டா நான் சொல்றேன். அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கிறதெல்லாம் செகண்டரி. பிரைமரியா நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரியான ட்ரெண்ட்ல கேள்வி கேட்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏழாவதா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஐஏஎஸ் தேர்வையே நம்ம எடுத்துக்கிட்டாலும் 1975ல பாஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எளிமையாக இருக்கும். 2022ல ஐஏஎஸ் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதோடைய வினாத்தாள் கடுமை அப்ப இருக்கிறதை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாயிருக்கு. அந்த 3 மடங்கு அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன சார்? காம்படிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்ஃபர்மேஷன் பெனட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்களுக்கு கல்வி கொண்டுட்டு போய் சேர்த்தாச்சு அப்படிங்கிறதையும் சொல்லி பெருமிதம் பட்டுக்கலாம். ஆனா எக்ஸாம் எழுதுற நமக்கு தான் தெரியும் இதோடைய டிராபேக் என்ன அப்படின்ட்டு. நம்ம இந்த டிராபேக்கை பார்த்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கிறதா இல்ல சயின்டிபிக்கா யோசிச்சு ஒவ்வொரு சிலபஸையும் 100% டிஎன்பிஎஸ்சி என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறி போகிறதான்னு பாருங்க. இந்த வீடியோல எதையுமே நான் சென்டிமெண்டா பேசல. இந்த வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு கோபம் கூட வந்திருக்கலாம். ஆனா இதுல இருக்கிறது எல்லாமே சயின்டிபிக் ஃபேக்ட். நம்ம ரைட் கைடன்ஸ், ரைட் ப்ரிப்பரேஷன், கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் இது உங்களை சக்சஸுக்கு எடுத்துட்டு போகும். நீங்க கொஸ்டின் பேப்பரை டஃப்னு நீங்க நினைச்சால் கூட நம்ம அதற்கான பயிற்சி செய்யும் போது வெற்றி வாய்ப்பை அடையலாம் என்பது என்னுடைய கருத்து. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.